ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 அன்னாச்சி பூ, ஒரு 3 மராட்டி முக்கு, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இதை நல்லா புரிய விட்டுக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிரியாணிலாம் செய்கிறப்ப மசாலா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணி தக்காளி சாதம்லாம் பண்ணுறப்ப வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வழக்கம் போல் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லி இலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இந்த எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் மஷ்ரூம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். ஒரு அரை லெமன் எடுத்துருக்கிறேன். இது கொட்டை எதுவும் இல்லாமல் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்டி போட்டு ரொம்ப கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அதிகமாக கிளறணுன்னா சோறு ரொம்ப உடஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.